ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். மனசுக்கு நெருடலான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சிகளை பற்றி தாக்கி பேசினார். ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அப்பாவை காணோம், ஊழல் கட்சி. ஸோ இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களாம் இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்கன்னு சொன்ன தவிர, ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. இன்றைக்கி தினம் தினம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய குற்றங்கள் நடக்குது. பயந்து போயிருக்காங்க. இந்த குற்றத்திலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க? பாலியல் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டிருக்கு. மக்களுடைய ஏழ்மை நிலை வந்து அதிகமாயிட்டிருக்கு. விவசாயிகள் கடன் தள்ளுபடி அது ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ புது புது திட்டங்கள் அறிவிக்க போகிறோம். இப்படிலாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக சொல்லியிருந்தா உண்மையாக நடுநிலையாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. அதை தவிர்த்துட்டு எதிர்க்கட்சியை குறை சொல்கிறதையும் அவங்கள பற்றி குற்றம் சாட்டுறதுலையும் ஒரு என்னென்னா அந்த ரைமிங்காக பேசுறதுலையுமே கவனம் செலுத்திட்டார் தமிழக முதல்வர். இதெல்லாம் உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இவர் என்ன பெரிய சாதனையாக சொன்ன மாதிரி இதை வந்து அவர் கட் பண்ணி தாவேகா தொண்டர்களும் அவரோட ஃபேன்ஸும் சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க. அவர் சட்டசபையில் இதெல்லாமா பேசுவாங்க, இதெல்லாமா கட் பண்ணி போடுவாங்க. நல்லதெல்லாம் சொல்லியிருந்தா உண்மையாக போடலாம், பாராட்டலாம். பட் உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டமான முடிவாக தான் இருக்குது. மக்கள் வந்து எப்படி மாறிட்டாங்க பாருங்க தான் நினைக்க தோணுது.